அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. 2024ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நினைச்சிருப்போம், நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து 2025ல வந்து 2 மடங்கா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட் கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் 31 ஷார்ப் 12 o'clock நியூ இயர் வரப்போகுதுன்னா வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுருவேன். ஸோ அன்னைக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட மெத்தட்ல வந்து நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆற வச்சிருந்த கருவேப்பிலை. இது வந்து உடனே நமக்கு பொடி அரைக்கணும் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கடாயில போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். அப்ப நல்லா மொடு மொடுன்னு ஆயிடும் பாருங்க. ஸோ அதனால உளுந்து வந்து 2 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, எள்ளு வந்து 1 கப்பு ஃபுல்லா வந்து ஆட் பண்ணிக்க போறேன். காரத்துக்கு காஞ்ச மிளகா, ஃபைனலா வந்து நம்ம ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு ஒரு பல்ஸ் அரைஞ்சதுக்கு அப்புறம் பெருங்காயம், உப்பு வந்து சேர்த்துக்க போறேன். பூண்டு வந்து நம்ம இதுல ஆட் பண்ணும் போது ஃபிளேவராகவும் இருக்கும். பூண்டு வந்து கம்மியான அளவுக்கு தான் வந்து நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து உளுந்தும் எள்ளும் வந்து நம்ம ஃபிளேவருக்காக மட்டும் இல்ல, அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதும் அதுல கால்சியம் அதிகமா இருக்குன்றதுனால ரொம்ப நல்லது. இதே மாதிரி முருங்கைக்கீரை பொடியும் வந்து நம்ம வந்து அரைக்கலாம். ஸோ கோயிலுக்கு போன கிளிப்பிங்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் இதுல. திருவிடந்தையில இருக்கக்கூடிய நித்திய பெருமாள் கோவிலுக்கு தான் அன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்க போயிருந்தோம். இது மார்கழி மாசம் அப்படின்றதுனால வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அன்னைக்கு வந்து மூலவருக்கு திரை போட்டிருந்தாங்க. உற்சவருக்கு தான் பூஜை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா சொர்க்கவாசல் திறப்பு வரப்போகுது அப்படின்றதுனால வந்து உற்சவருக்கு தான் பூஜை இப்போதைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி அங்க நோட்டீஸ் போர்ட்ல வந்து போட்டிருந்தாங்க. சோ கோவில்னாலே நமக்கு வந்து அங்க இருக்க பிரசாதம் தானே ஞாபகம் வரும். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த தோசை மேல போட்டு தர பொடி, இது வந்து எங்க எல்லாரோட ஃபேவரட். எப்போ வந்தாலும் இதை வாங்கிடுவோம். எனக்கு வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். பட் அன்னைக்கு வந்து கேசரி தான் இருந்துச்சு. சோ சாமி பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு குட்டீஸோட. ஷார்ப்பா 8 o'clock வந்து அந்த மெயின் டோர், அந்த கதவு வந்து மூடிட்டாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா. சோ எல்லாருக்கும் இந்த இயர் எல்லாமே வந்து ஆல் ஆர் பாசிபிள், எல்லாமே வந்து பாசிபிளாவும் அண்ட் சூப்பரா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு கிளம்பியாச்சு. போ